வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு யூனிட் 7ல் இருக்க முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற செயல் பகுதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிறந்த 10 அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. சிறந்த 10 அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு என்னென்ன சிறந்த 10 குணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. வாங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு உள்ளே போய் பார்க்கலாம். இவங்க நமக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது நம்ம 10ஆம் வகுப்பு தரம் வரைக்கும் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அவுட் சோர்ஸ் போகவே தேவையில்லைப்பா. நீங்கள் 6th to 10th வரைக்கும் இருக்கிற புக்ஸை நீங்கள் தெளிவாக ரெஃபர் பண்ணாலே போதும். அதனால் நீங்கள் புக்கையே தெளிவாக படிங்க. வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கலி அப்படின்னா கடல் சூழ்ந்த அப்படின்னு அர்த்தம். உலகத்து மக்களுக்கெல்லாம் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் ஓதலிற் சிறந்ததன்று அப்படின்றாங்க. ஓதலிற் சிறந்தது அப்படின்னா நம்ம கற்றதுல சிறந்ததே என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த உலகத்துல இருக்க மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட சிறந்தது ஒழுக்கம்தான் கற்றலை விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன் பாருங்க, காதலில் சிறந்ததன்று. அதாவது காதல் அப்படின்னா இதுல பிறருக்கு அன்பு காட்டுதல், காதல் எல்லாமே பொருந்தும்பா. இவங்க பிறருக்கு அன்பு காட்டுதல் அப்படிங்கிறத பொதுவா சொல்லியிருக்காங்க. காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிறருக்கு அன்பு காட்டுற செயல்ல அவங்க போற்றும்படி நம்ம நடத்தல் தான் நமக்கு மேலானது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, மேதையில் சிறந்ததன்று. அதாவது மேதை அப்படின்னா அவங்க யாருன்னா அறிவு நுட்பமான நூல்கள் பல கற்றவங்களை தான் மேதை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சிறந்தது என்னது அப்படின்னு கேட்டால், கற்றது மறவாமை. நூலில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் இருக்கிறது தான் அவங்களோட சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வன்மையில் சிறந்ததன்று. வன்மை அப்படின்னாவே என்னது, கொடைத்தன்மை அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்மை உடையவரா நம்ம வாழ்றது தான் நம்மளோட கொடைத்தன்மைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இளமையில் சிறந்ததன்று. இளமைனா நம்ம இளம் வயசுல இருப்பாங்கல்ல, அந்த இளமையில நமக்கு சிறந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மெய்ப்பினி இன்மை. அது என்ன சொல்றாங்கன்னா, மெய் அப்படின்னா உடம்பு, பிணினா நோய். நம்ம உடம்புல எந்த நோயும் இல்லாம இருக்கிறது தான் நம்ம இளமை காலங்கள்லயே சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 6வது பாருங்க, நலனுடைமையின் அப்படின்னா நலன் அப்படின்னா அழகு பொருந்திய அப்படின்னு அர்த்தம். நலனுடைமையின் நானும் சிறந்தது அப்படின்னு, நீ ரொம்ப அழகா இருக்கிறவனை விட நீ நாணம் உள்ளவனா இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று அப்படின்னு சொல்றாங்க. குலனுடைமை அப்படின்னா உன் குலப்பெருமையை விட உன்னோட கற்பு அப்படின்னா அந்த உன் குலப்பெருமையை விட நீ காத்து நிற்கிற அந்த கற்பு அப்படிங்கிற ஒழுக்கம் தான் உனக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, கற்றல்னா நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கிறது, இல்லைன்னா நூல்களை, சிறந்த நூல்களை தேடி படிக்கிறது. அப்படி கற்றலை விட அந்த கற்றாரை வழிபடுதல் தான் சிறந்தது அப்படின்னு இருக்காங்க. அப்படி கற்று மேதையா இருக்காங்கல்ல, அவங்கள வழிபடுறது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, செற்றாரை செருத்தலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செற்றார்னா பகைவர், செருத்தல்னா தண்டித்தல். செற்றாரை நீங்க பகைவதை விட அவர் தற்செய்கை சிறந்ததன்று அப்படின்னு இருக்காங்க. நீங்க அவங்க தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்யறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, முப்பெரு கழிப்பின் சிறுகாமை சிறந்ததன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முப்பெரு கழிப்பின் அப்படின்னா முற்காலத்தில் பெருக்கிய செல்வத்தை சிறுகாமை நீ கொஞ்சம் கூட குறைவுபடாமல் காத்து வச்சிருந்த அப்படின்னா அதுதான் உனக்கு உண்மையிலே சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த செய்யுளை முடிக்கிறாங்க. இதோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிளார். அதே மீனிங் தான்ப்பா கீழே பொருள் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட் வாசிச்சிருங்க. நம்ம இப்போ சொற்பொருள் பார்த்துருவோம். ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல் அப்படின்னு அர்த்தம். காதல்னா அன்பு, விருப்பம். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். வன்மைனா ஈகை, கொடை அப்படின்னு வரும். பிணி அப்படின்னா நோய். மெய்னா உடம்பு. நாணம்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, சிறந்ததன்று அப்படின்னா இந்த இடத்துல சிறந்தது அப்படிங்கிற மீனிங்ல வரும். வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் அப்படின்னு வரும்.
வாங்க ஆசிரியர் குறிப்பு மட்டும் நம்ம பார்த்துடலாம். இவங்க அந்த ஆசிரியர் பேர் வந்து மதுரை கூடலூர் கிழார். இவங்க பிறந்த ஊர் வந்து கூடலூர். இவங்க பாடல்ல வந்து நச்சினக்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர் வந்து மேற்கோளா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். ஏன்னா இது இது முதுமொழி காஞ்சி வந்து நமக்கு வந்து 11 கீழ்கணக்கு நூல் எல்லாமே நமக்கு சங்க காலத்துக்கு அப்புறம் தான் வந்தது. அப்போ இவர் வந்து சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். சரிங்களா? மதுரை காஞ்சிங்கிறது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று. இந்த காஞ்சி அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற பொருளையும் இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது 11 கீழ்கணக்கு நூல். இந்நூலில் வந்து உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லுமா. அதனால இந்நூல் வந்து அறவுரை கோவை அப்படின்னு அழைக்குது. அதை உண்மைகளை வந்து தெளிவாக சொல்றதுனால அறங்களை உரைக்கிறது அப்படிங்கிறதுனால அறவுரை கோவை அப்படின்னு சொல்றாங்க. இதில் வந்து 10 அதிகாரங்கள் இருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 செயல்கள் இருக்கு. அதனால இந்த 100 பாடல்களால் இந்த முதுமொழி காஞ்சி செய்யுள் வந்து ஆனது. இந்த நூலின் பயன் உங்களுக்கு இந்த நூலை நீங்கள் படிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கு வழிமுறைகளை வந்து நமக்கு அறிவுரையாக சொல்லுமா. முதுமொழி காஞ்சி அப்படின்னா நம்மளோட குற்றங்கள்லாம் நீக்கி நம்ம எப்படி நல்வழியில் நடக்கணும் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லி நம்மளை நல்வழிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட இது முடியுதுப்பா. நம்ம அடுத்து என்ன கிளாஸுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.